பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாய் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எவ்வளோ அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாள் நம்மளை விசாரிக்கிற யாருன்னா, தாய் தப்பரை விசாரிக்கிறா இல்லையா? இயேசு நம்மளை குணமாக்குறவர், நம்மளை சமாதானத்துக்கு யார், பரிசுத்த தேவன் நம்மளை ஒரு நாள் கண் நோக்கிறாராம். நம்மளை பார்த்து கொண்டு தாங்க இருக்காரு. நீ நினைக்கலாம் அவர் பார்க்கல, நமக்கு தெரியாது, ஏசப்பா எங்கே இருக்கா பார்க்க போகிற நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. அவர் சொல்கிற வார்த்தை நிலைக்கிறங்க. அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் விசாரிச்சுட்டு தாங்கிறாரு. என் மகன் ஏதோ தப்பு வழியில் போகிறான், என் மகன் ஏதோ தப்பு செய்ய போகிறான், அதெல்லாம் இந்த மகன் நல்லா பரிசுத்தமாக நடக்கிறா, எல்லாத்தையும் விசாரிக்க அவர் சொல்கிறார். ஒரு வசனம் சொல்லப்படுறது, என் கண்கள் பூமி எங்கே உலாவி கொண்டு இருக்குதான். பூமி எங்கே உலாகும் போது நம்ம என்னென்ன செய்யணும் அவருக்கு தெரியாதா? தெரியுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறார் ஒவ்வொரு நாளும். எங்கள் மகளுக்கு என்ன தேவை, என் மகனுக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொரு நாளும் விசாரித்து கொடுத்துக்கிட்டாங்கிறாரு. அது உங்களுக்கு தெரியல. அதான் சொல்ல, அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னும் கவலை இருந்தால் கூட அவர் மேலே வச்சுருக்கேன். ஏசப்பா, இதுலேருந்து என்னை விசாரிக்காதகிறியாப்பா, நீ சொல்லியிருக்கிறியாப்பா, என்னை விசாரிக்கிறபடியெல்லாம் உங்கள் கவலை என் மேலே வைக்க சொன்னீங்களாப்பா, நான் இப்போ இந்த கவலை இருக்குதாப்பா, உங்களுக்கு தெரியலையாப்பா, அந்த கவலை எங்களை விசாரித்து எங்களை விடுதலை ஆக்குங்கப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், தாராளமாக சொல்லலாம். உங்கள் தகப்பக்கிட்ட பேசுவது போல். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தை கேட்டுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எப்படியாப்பட்ட கவலைப்படாதீங்க. ஒரு நொடிக்குள்ளே பஸ்மமாயிடும். ஒரே நொடி தான். இந்த உலக சூழ்நிலை மாற்ற ஒரு நொடி பொழுதுங்க. அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். அவர் கட்டளையிட்டால் எல்லாம் நிற்கும். உங்கள் வாழ்க்கையில் அது நடக்காதாங்க, நடக்கும். ஏன் காரணம்னு கேட்டால் அதுதான் சொல்கிறாரு. அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்களை ஒரு நாளும் விசாரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் தான் அவரை விசாரிக்கல. ஏசப்பா என் வாழ்க்கையில் இருக்காரா? இந்த சந்தேகத்தோடு பார்க்குறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிச்சுட்டு தான் இருக்கிறார் அன்பு தேவன். உங்களை அரவணைக்கிறவர். தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் உங்களை விசாரிச்சுக்கிறாருங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கிற அன்பு சகோதர சகோதரில் உங்கள் வாழ்க்கையில் விசாரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் அவர் மேலே வச்சுருங்க. அவர் விடுதலை ஆக்கி உங்களை சமாதானத்தைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. ஆமென். காட் பிளஸ்.